Hello students, welcome back to Karthik Max. இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எம்சிக்யூ குவிஸுக்கான ஒரு செஷன். ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சாப்டர்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸு இதில் நிறைய பிஒய்க்யூஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And make sure you are also practicing along with me. That is very important, obviously. Yeah. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடிய சீக்கிரம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் நான் லைவ் கிளாஸஸ்மே சிபிஎஸ்சி பசங்களாக வரலான்னு இருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கேளவே வந்து சார் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எனக்கு நீங்கள் லைவ்ல வந்து எடுத்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கைண்ட்லி கமெண்ட் வித் யுவர் நேம், மேக் அ நோட் ஆஃப் திஸ். இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ கமெண்ட் நிறைய பேர் பண்ணீங்கன்னா தான் நான் லைவ் வருவேன். ஸோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ ஹாவ் ஹெட்ஃபோன் இருக்குது அதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபோக்கஸ் ஒன்லி இன் த கிளாஸ். யா, ஸோ நோ டைவர்ஷன், வேற எங்கேயும் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. என் கூட நீங்கள் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் முக்கியம் எனக்கும் தெரியும். நான் ரொம்ப அப்படியே இழுத்து பேசிலாம் வந்து நான் அப்படியே நிறையலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ மேக் ஷுர் வாட் எவர் த டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் வித் மீ, இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஓகேங்களா? ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா 20 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் கிளாஸில் தான் இருக்கணும். அதனால ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் நான் பேசுறதுமே கிளியராக கேட்கும். அண்ட் தென் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், கேள்வி ஸ்க்ரீனில் வரும்பொழுது, ஏன்னா இது எப்படி ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ கேள்வி ஸ்க்ரீனில் வரும்பொழுது நீங்களே என்ன பண்ண போகிறீங்க, வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட்டு பார்க்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அதை ப்ளே பண்ணி உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. 20 கொஸ்டின்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை உங்கள் நேமோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தான் நான் வந்து நிறைய சாப்டர்லேருந்து உங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன். திரும்பவும் சொல்கிறேன், எம்சிக்யூ மட்டும் இல்லை, 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் லைவாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது இந்த வீடியோவுக்கு எனக்கு கிடைக்கிற ரெஸ்பாண்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே I am starting the session right now. Yes. So here we go with the very first question. First question is on the screen. The common difference between 3 terms கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஏபியில் எப்போவுமே வந்து 3 டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும், எல்லா டேர்மும் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு தெரியும். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், யூ கேன் சப்ட்ராக்ட் எனிவேர் ஃப்ரம் எனிவேர். ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் பண்ணலன்னா அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஒர்க் அவுட் பை யுவர் செல்ஃப், அதான் முக்கியம். ஓகே, ஏபியோட இன்ட்ரடக்ஷன் தெரியும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம் 2 1 மைனஸ் 6q பை 3q மைனஸ் டேர்ம் 1 1 பை 3q. நமக்கு 2 டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸி தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 1 மைனஸ் 6q மைனஸ் 1 பை 3q, இது ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாமா? அப்போ இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு மீதி என்ன சார் இருக்குன்னா மைனஸ் 6q பை 3q தான் இருக்குது. க்யூவும் கேன்சல், மைனஸ் 6ம் 3யும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் -2 ஆப்ஷன் சி. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? எஸ், கரெக்ட்னா டக்குன்னு ஒரு டிக் போட்டுக்கோங்க. யா, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் நோட்டில் 1 to 20 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. நீங்கள் 1க்கு சி -2 போட்டு ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எனக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த 20 கொஸ்டினில் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். உங்களுக்கு சம்மு சரியாக தெரியலை, ரொம்ப மார்க் கம்மி அப்படின்னு லோவெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்கள் ரேஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வருவோம் உங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். இஃப் கே 2k minus 1 2k plus 1 are 3 consecutive terms of AP, then the value of k. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே நம்ம நிறைய ப்ரீவியஸில் பார்த்துருப்போம், அப்படி தானே? ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன தெரியும், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன போடுறேன், WKT. என்ன சார் அது? we know that, நமக்கு தெரியும். என்ன தெரியும், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 is equals to term 3 minus term 2. ஏபியில் எப்பவுமே ஒரு டேர்முக்கு முந்தின டேர்முக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், சேமாக தான் இருக்கணும். அதனால தான் அது பேரே ஏபி. சார் மைனஸ் பண்ணி பாருங்க, டேர்ம் 2 யாரு,
2k minus 1 minus k. term 2 minus minus போறான். next term 3 வந்து என்னது 2k plus 1 minus term 2 வந்து ரெண்டு டேர்மா இருக்கிறதால நான் வந்து பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். புரியுதா பாருங்க? ஹேண்ட் ரைட்டிங் ஓகேவா? எழுதுறது தெரியுதா? எஸ். நெக்ஸ்ட் 2k minus k வந்து வெறும் k தான். 2k minus k you are going to have only k தான். so k minus 1 equal to இந்த மைனஸ் உள்ள போயிடும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 2k plus 1 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது minus 2k, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 become plus 1 மாறிடும். அப்போ அந்த 2k மைனஸ் 2k கேன்சலா? அப்போ k minus 1 is equals to 1 plus 1 2ன்னு வரும். இந்த மைனஸ் 1 அப்படியே இப்படி காத்திக்கின்னு வந்தீங்கன்னா k equal to 2 plus 1 உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 தான் உங்களுடைய செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சூப்பர். யாருக்காவது நான் வந்து வேகமா சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுதா? சி ஐ நோ வெரி வெல் மெனி நிறைய சேனல்ல நிறைய பேர் எடுப்பாங்க கிளாஸஸ் எல்லாமே. ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லாமே ரொம்ப இழுத்து பெருசா பேசி உங்களை அப்படியே அந்த செஷனை என்கேஜ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லைக் தட். பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, டைம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 10 சம்மு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுப்பாங்க. அதெல்லாம் அவசியமே கிடையாது. பட் நான் வேகமாக எடுத்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எடுக்கிறேன்னு நான் நம்புறேன். அப்படிதானே? ஏன்னா இது பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இன்கேஸ் நான் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் அப்படியே இன்னொரு டைம் அப்படியே ஸ்வைப் பேக் பண்ணிட்டு போய் இன்னொரு டைம் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ரெக்கார்டட் வீடியோ, யூடியூப் வீடியோவுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னது? நீங்கள் ஒரே கொஸ்டின் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எஸ், உங்களுக்கு புரியுற அளவுக்கு பார்க்கலாம். இட்ஸ் ஈஸி தானே? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? கொஸ்டின்ஸ் வரும்போது திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டின் ஸ்க்ரீனில் வரும்போதே டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கொஸ்டினை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணணும், போட்டு பார்க்கணும். கரெக்டாக ஆன்சர் வந்ததுன்னா டிக் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் சம் போயிடலாமா? தேர்ட் சம் சில பேர் வந்து பார்க்கும்பொழுது இது ஏபி மாதிரி தெரியலையே சாருன்னு யோசிப்பீங்க. அப்படியா? என்ன சார் இது 18, 50, 95 எல்லாமே வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு, இது எப்படி சார் ஏபியா வரும்னு சில பேர் யோசிப்பீங்க. எஸ் ஆர் நோ? யா, இந்த 18 சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 18 shall I write it like 9 into 2 so that this will be root 9 into root 2 which can be written as 3 root 2. ஆமா சார், சிம்பிளிஃபை பண்ணலாம் சார். பண்ண முடியுதா? சூப்பர். நெக்ஸ்ட் ரூட் 50 சிம்பிளிஃபை பண்ணுங்க. root 25 into 2 which is root 25 into root 2 which is nothing but 5 root 2. அப்போ இந்த சீக்வன்ஸ் எனக்கு என்னவா மாறுதுன்னா 3 root 2, 5 root 2. அப்போ அடுத்து என்னவா இருக்கும் உங்களுக்கு? 7 root 2வா இருக்கும். எஸ், ஆக்சுவலாக அது 98மா, 95 கிடையாது, 98. ஐ திங்க் டைப்பிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் இட் 98. 49 into 2 அப்போ தானே வரணும். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கு எனக்குன்னா 9 root 2ன்னு வரும். சிம்பிளா 9 root 2ன்னு வரும். இஸ் இட் கிளியர் நவ்? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் தான் அவங்க கேட்குறாங்க 9 root 2. ஆனால் இங்கே ஆப்ஷன் 9 root 2வே இல்லையா சார்? அப்போ 9 root 2 உங்களுக்கு இல்லைன்னா இந்த 9 நீங்கள் உள்ளே கொண்டு போகணும்னு அர்த்தம். 9 நீங்கள் உள்ளே கொண்டு போனால் என்னவா மாறும்? 81 into 2வா மாறும். புரியுதா? அதோட ஸ்கொயர் நம்பர் தான் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதனால தானே உங்களுக்கு ரூட் வெளில வருது. இங்க ரூட் 9ன்றது இங்க 3ஆ வெளில வருது, ரூட் 25ன்றது இங்க 5ஆ வெளில வருது. அப்ப அதே மாதிரி இங்க 9 வெளில வந்திருக்குன்னா உள்ள ரூட் 81ஆ இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். உல்டாவா யோசிக்கும். அப்போ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூட் 162 ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர். கேள்வி புரியுதா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விகள். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கேள்வி தான். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி டசன்ட் லுக் லைக் ஏபி, பட் நீங்க அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் ஏபியா வருது. இது ஏபியா சார்னு யோசிக்காதீங்க, ஏபி தான். அது இங்க பாருங்க 5 root 2 minus 3 root 2. 5 root 2 minus 3 root 2 என்ன டிஃபரன்ஸ்? 2 வரும். 2 அகைன் 7 root 2 minus 5 root 2 என்ன? 2 root 2 வரும். ஸோ உங்களுக்கு டி வந்து சேமா இருக்கு. புரியுதா? டி சேமா இருந்தாலே the sequence is called as ஏபி. அப்படிதானே? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போயிடலாமா? இந்த சம்முக்கான விடை ஆப்ஷன் சி ரூட் 162. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஏபி இஸ் கிவன் 2, 7, 12, 17 டாட் டாட் டாட். வேல்யூ ஆஃப் A30 மைனஸ் A20 கேட்குறாங்க. A30க்கும் A20க்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா ஃபார் திஸ் கொஸ்டின்? ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் A30 அண்ட் A20 there. So what is A30? What is A30? A30 means what? 30வது term.
A20னா 20வது டேர்ம்னு அர்த்தம். சரியா? அப்போ A30 நம்ம ஃபார்முலா என்ன? AN is equals to A plus N minus 1 times D. அப்போ A30 I can write it as A plus N minus 1னா சிம்பிளா 29D போட்டா போதும். Similarly minus A20னா I can write A plus 19D போட்டா போதும். நீங்க வேல்யூ இப்போ சப்ஸ்டியூட்டே பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா யூ சி வாட் ஹேப்பன்ஸ். A plus 29D minus A minus 19Dன்னு வருமா? அப்போ மைனஸ் A plus A கேன்சல். அப்போ வெறுமனே 29D minus 19D யூ ஆர் கெட்டிங் 10D மட்டும்தான். இங்க D என்ன இருக்குன்னு பாருங்க. 7 minus 2, 12 minus 7, 17 minus 2, D வந்து 5 தானே. அப்போ 10 times 5 உங்களுடைய விடை ஆப்ஷன் சி 50. முடிஞ்சதா கொஸ்டின்? சிம்பிள். ஒரு கேள்வியை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. இறங்கி ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 4 டன். அடுத்து 5வது கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின். நார்மலாக உங்களோட டேர்ம் ஃபார்முலாவில் உங்களுடைய வேல்யூஸை, கொடுக்கப்பட்ட வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே யூ வில் கெட் தி ஆன்சர். எஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. AN இஸ் ஈக்குவல் டு நீங்கள் போட்டு பார்க்கணும். வெறுமனே என்னை போட விட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது. நோ யூஸ். நீங்கள் வெறும் வேடிக்கை பார்த்தீங்க, சார் போட்ட பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா நோ யூஸ். நீங்கள் தப்பாக போட்டாலும் பரவாயில்ல செல்லுங்களா. ஐ வாண்ட் யூ டு பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, என்னால் ஓரளவுக்கு போட முடியுதுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. எஸ். நெக்ஸ்ட் AN ஈக்குவல் டு A plus N minus 1. AN எவ்வளோ? 10 அவங்க ஆன்சரை கொடுத்துட்டாங்க. A எவ்வளோ? -10ன்னு கொடுத்துட்டாங்க. N வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இது 5Dன்னு போடலாம். சிம்பிள். ஸோ இந்த -10 அந்த பக்கம் போச்சுன்னா +10. அப்போ 5D ஈக்குவல் டு 10 + 10 20 வந்துடும். அப்போ D ஈக்குவல் டு 20/5 4. பார்த்தீங்களா? இதானே சொன்னேன். இதை விட ஒரு ஈஸியான சம்ம நம்ம போடவே இல்லை இது வரைக்கும். இந்த 5 கொஸ்டின்ல ஐ திங்க் இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செப்ப கொஸ்டின். எஸ். டன். ஈஸி கொஸ்டின்லாம் நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? SMSW. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக தெரியும். SMSWன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு கோட் வேர்டு என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ சொல்லலை, அடுத்து நான் லைவ்ல வரும்போது சொல்கிறேன். நான் லைவ்ல வரது உங்கள் கையில் தான் இருக்கு. கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்க, சார் வீடியோ நல்லா இருந்தது சார், எக்ஸ்பிளேஷன் சூப்பராக இருக்கு சார், புரிஞ்சிருக்கு சார், சூப்பராக இருக்கலாம் கூட சுமாராவது இருக்கு சார், புரியுது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லைவ்ல வர சொன்னால் நான் லைவ்ல கூட வருவேன். லைவ்ல எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நிறைய ஆட்லாம் வருது என்னோட லேப்டாப்ல. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4th 5th முடிஞ்சிச்சா? 6th பாருங்க. இஃப் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் m டேர்ம்ஸ். இது சூப்பர் கொஸ்டின்மா. இது உண்மையாவே சூப்பர் கொஸ்டின். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட், இங்க வந்து SN கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க கொடுத்துருக்கிறது வந்து S கொடுத்துட்டு அவங்க செகண்ட் டேர்ம் நமக்கு கேட்குறாங்க. S கொடுத்துட்டு செகண்ட் டேர்ம் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லட்டுமா? இப்போ S1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே. S1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு டேர்ம்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு S1ஓ A1ஓ ஒன்று தான். ஒரே டேர்ம் தானே இருக்கு. அப்போ S1 நீங்க போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 times 1 square plus 3 times 1, you will get just 2 plus 3 5 மட்டும் கிடைக்கும். சிம்பிளா? இப்போ S2னா ரெண்டு டேர்ம் ஆட் பண்ற டோட்டல். அப்படிதானே? S2னா என்னது? ரெண்டு டேர்ம் ஆட் பண்ற டோட்டல். அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 times 2 square plus 3 times 2, which will give you 2 4s are 8 plus 3 2s are 6, உங்களுக்கு 14 வருது. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 டோட்டல் நான் சொல்றது. செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணா 14 வருது டோட்டல். அப்போ இங்க என்ன டேர்ம் இருக்குன்னு அர்த்தம்? சிம்பிள், 9 தான் இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சுதா? ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணா 14 வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் 5. அப்போ ரெண்டாவது டேர்ம் யார் இருக்கான்னு அர்த்தம்? ஸோ 5 பிளஸ் டேர்ம் 2 தான் உங்களுக்கு 14. அதானே? அப்போ டேர்ம் 2 வந்து 9. ஸோ உங்களுக்கு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கொடுத்துட்டு கேட்கறாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு கொடுத்தது சம்மு, டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க. சப்போஸ் இங்க ஆப்ஷன்ல எங்கேயாவது 14 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா 14 நிறைய பேர் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ண சான்சஸ் இருக்கு. நல்ல வேலை கொடுக்கல. கொடுத்துருந்தா நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க? 14 போட்டிருப்பீங்க. 14 செகண்ட் டேர்ம் கிடையாது. ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணா வர டோட்டல் தான் 14. அப்போ செகண்ட் டேர்ம் யாருன்னு கேட்டா 9 தான் செகண்ட் டேர்ம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எவ்ரி ஒன். எஸ். அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்க.
எஸ், ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் இந்த கொஸ்டினை. ட்ரை திஸ் கொஸ்டின். இஃப் தி சம் ஆஃப் n டேர்ம் இஸ் Sn, தென் nth டேர்ம். இதுவுமே பாருங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். உங்களுக்கு சம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேர்ம் கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜென்ரல் டேர்ம்ல we are not substituting anything there, we are finding only the general term தான். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு an வேணும் அப்படின்னா you need to do Sn minus Sn minus 1. ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ல இருந்து டோட்டல்ல இருந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி டேர்ம் கிடைக்கும். அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் 10 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு வந்து 180 வருது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டேர்ம் ஆட் பண்ணா 180 வருது. அதுவே நான் வந்து 9 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு வந்து ஒரு 12 வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 10வது டேர்ம் யார் சார்? சாரி, 9 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு 172 வருது. அப்போ 10வது டேர்ம் யாருன்னா 8 இருக்கும். அதானே? நல்லா கவனிங்க. அதாவது S9 வரைக்கும் 172 இருக்கு டோட்டல். S10 வரைக்கும் எனக்கு டோட்டல் 180ன்னா 172 180 மாறிக்குதுன்னா இங்க 10வதா இருக்கிற ஆள் யாரு? 8ன்னு அர்த்தம். அப்ப அந்த 8 கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்? S10ல இருந்து S9 மைனஸ் பண்ணா எனக்கு 8 கிடைச்சிருமா? அதான் உங்களுடைய லாஸ்ட் டேர்ம், ஜென்ரல் டேர்ம். அதைத்தான் நான் இங்க பண்ண போறேன். நான் சொன்ன எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுதா? ஸோ ஒரு டேர்ம்ல இருந்து அதுக்கு முந்தின டேர்ம் உடைய டோட்டலை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு nth டேர்ம் வரும். சரியா? நான் அதை மைனஸ் பண்ணிடுறேன். நவ் ஐடியா கிடைச்சவங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஐ வாண்டட் டு ட்ரை. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுல அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஜென்ரல் டேர்ம், அதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ Sn வந்து என்ன கிடைக்கும்? 5n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் Sn மைனஸ் 1னா இதுல என்னக்கு பதிலா n மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? 5 டைம்ஸ் n minus 1 the whole square plus 3 times n minus 1. சரியா? so 5n square. இது ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையா போடுங்க. மைனஸ் ஃபர்ஸ்ட் உள்ள மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இது n minus 1 the whole square a minus b whole square ஃபார்முலால போடலாம். இப்போ எப்படி எழுதுவீங்க? n square minus 2n plus 1 plus இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3n minus 3ன்னு கிடைக்கும். இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா நம்ம மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். சரியா? ஸோ 3n மைனஸ், ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 into n ஸ்கொயர் 5n ஸ்கொயர், 5 into 2n 10n, 5 into 1 5 plus 3n minus 3. சரியா? நெக்ஸ்ட் 5n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் பிளஸ் 3n மைனஸ் 7n வரும். 5 மைனஸ் 3 2ன்னு கிடைக்கும். இப்போதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் உள்ள கொண்டு போகணும். சரியா? ஸோ 5n ஸ்கொயர் பிளஸ் 3n மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 5n ஸ்கொயர். இந்த மைனஸ் 7n வில் பிகம் பிளஸ் 7n பிளஸ் 2 வில் பிகம் மைனஸ் 2. இப்போ என்ன ஆகும் பாருங்க? 5n ஸ்கொயர் போட்டு தள்ளுங்க. 3n பிளஸ் 7n 10n வரும் மைனஸ் 2. ஸோ 10n மைனஸ் 2 ஆப்ஷன் ஏலியே இருக்கு. இதுதான் உங்களுக்கான சரியான விடை. யாராவது போட்டிருந்தீங்கன்னா வெரி குட் ஒர்க். இந்த சம்மை பாஸ் பண்ணிட்டு நான் போட்டேன் சார், நீங்க சொன்ன க்ளூ எனக்கு வந்து புரிஞ்சுது, நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போட்டேன் சார், எனக்கு கரெக்டாக வந்தது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மிடியட்டாக உங்கள் நேமை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் ரிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ஒருத்தரும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அடுத்த சம் போயிடலாமா? 7வது சம் புரிஞ்சுதா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பவுமே சம் கொடுத்துட்டு அதுலேருந்து டேர்ம் கேட்குறாங்கனாலே Sn மைனஸ் Sn மைனஸ் 1 தான் போடணும். சரியா? அடுத்த சம் போயிடலாம். 8வது கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே அப்ஜெக்டிவ்ல இருக்கு. சம்டைம்ஸ் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி 2 மார்க் 3 மார்க்லையுமே கேட்பாங்க. சிபிஎஸ்சியோடைய ஒரு பெரிய பாசிட்டிவ் அதுதான். நம்ம ஒரு சம்மை பார்த்துட்டோம்னா அந்த சம்மை வச்சு அப்ஜெக்டிவ்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்லையும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்றாங்க பாருங்க, கேள்வி பாருங்க. இஃப் 10th டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் 52. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A10 வந்து 52 கொடுத்துட்டாங்க. அண்ட் 17th டேர்ம் இஸ் 20 மோர் தென் 13th டேர்ம்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் க்ளூ என்னன்னா A17 வந்து 20 மோர் தென் 13th டேர்ம்ன்றாங்க. புரியுதா பாருங்க? நான் எப்படி எழுதிட்டேன் பார்த்தீங்களா? அவங்க கொடுத்துருக்கிற வேர்டை நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல ஈக்குவேஷன்ல எழுதிடணும். புரியுதா? இப்போ இவங்க 2 பேரை வச்சு நமக்கு A அண்ட் D ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிதானே? A plus n minus 1D ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இதை. ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்னா A10 அப்படின்றது யாரு?
a plus 9d. ஸோ a plus 9d equal to 52. ஸோ இவர் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இவர் கிடையாது. அதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், a17 ஐ கேன் ரைட் இட் ஆஸ் a plus 16d போடலாமா, 20 அப்படியே இருக்கட்டும். இதை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் a plus 12d போடலாமா. இப்போ இது உங்கள் ஈக்குவேஷன் 2. இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஆரம்பத்தில் கேள்வி புரியாதவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா புரியுதுன்னா டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு இங்கிருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்கும்போது புரியல சார் அப்படின்றவங்க நான் க்ளூ கொடுக்குறேன்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தரேன்ல, அந்த கேள்வியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அங்கேருந்து உங்களால் பிக்கப் பண்ண முடியும்னா அங்கேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? எஸ். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் சால்விங். இங்கே ஏ ஒரு பக்கம் வந்தால் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரே பக்கம் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 12d இந்த பக்கம் வந்ததுன்னா 16d minus 12d equal to 20. அப்போ 4d equal to 20னா அப்போ d வந்து உங்களுக்கு 5. சரியா? d வந்து 5. அந்த d5ஐ எங்கள் ஈக்குவேஷன் 1ல போடுங்க. a plus 9 times 5 is equals to 52. அப்போ a plus, இது a மாதிரி 9 மாதிரி போடுறேன், இது a plus 45 is equals to 52. அப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா a equal to 45 minus 52 எவ்வளோ வரும், சாரி 52 minus 45 எவ்வளோ வரும், 7 வரும். அப்போ a வந்து 7, d வந்து 5. எங்கம்மா ஆப்ஷன் உங்களுக்கு? வெரி குட். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கு. முடிஞ்சு போச்சு. சிம்பிளா? 8th கொஸ்டின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெக்ஸ்ட் 9th போயிடலாம். நான் டக்குன்னு போயினே இருப்பேன், நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சா அப்போ போயினே இருப்பேன், ஏன்னா 20 கொஸ்டின் இருக்கு, நமக்கு டைம் ஆகும். நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த ஏபி whose third term is 5, 7th term is 9. இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதே கிடையாது. நீங்கள் அப்படியே போயினே இருக்கலாமா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. ஸோ இது 1 2 3 ஆட் நம்பரில் போயினே இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, தேர்ட் டேர்ம் 5 கரெக்டு, 7th டேர்ம் 9 வரல. அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. 5th டேர்ம்ல 9 வந்துச்சு. இங்கே தேர்ட் டேர்ம் 5 கரெக்டு, மேபி இங்கே 9 வருமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே 7வது டேர்ம் 9 தான். அப்போ இதுதான் உங்கள் ஆன்சர். ஆப்ஷன் வச்சே முடிச்சிடலாம். இங்கே என்னாச்சு பாருங்க, தேர்ட் டேர்ம் என்ன 5 இருக்கா, 7th டேர்ம் என்ன 9 இருக்கு. ஆன்சர் கரெக்டாக பியில் வந்துச்சு. இது உங்களுக்கு வராது. என்ன சார் எப்படி சார் இது இங்கே போட்டிங்க? ஓகே, சப்போஸ் இந்த கொஸ்டினை 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்னா ரொம்ப சிம்பிள். தேர்ட் டேர்ம் 5 கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் வாட், a plus 2d equal to 5. அப்படி தானே? ஓகே. 7th டேர்ம் 9, அப்போ நான் எப்படி எழுதலாம், a plus 6d equal to 9 போடலாம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள், 2 ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 minus 6 minus 4d, 5 minus 9 minus 4னு வரும். அப்போ மைனஸை கேன்சல், 4ம் 4மே கேன்சல். அப்போ d உடைய வேல்யூ 1 தான். அப்போ ஆப்ஷனில் d உடைய வேல்யூ 1ல் இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். நீங்கள் அப்படியுமே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் போட்டு பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கு நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ சம்டைம்ஸ் நன் ஆஃப் திஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ d equal to 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏதாவது ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a plus 2 times 1 is equals to 5. அப்போ a plus 2 equal to 5னா அப்போ a உடைய வேல்யூ 3. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 3ல ஸ்டார்ட் பண்ணுங்க, d வந்து 1. அப்போ 4 5 6 7 8 9. இதுதான் உங்களுடைய AP which is there in option B. திரும்பவும் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறதுன்றது டைமை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும், அக்ரி. பட் நன் ஆஃப் திஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன். நன் ஆஃப் திஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சரியா? அடுத்த கேள்வி 10th கொஸ்டின் போயிடலாம். The production of TV in a factory increases uniformly by a fixed number every year. It produced 8,000 in 6th year, 11,300 in 9th year. Find the production in 8th year கேட்குறாங்க. அப்போ 6th இயரில் 8,000 அப்படின்றாங்க. ஸோ ஹவு ஐ கேன் ரைட் இட்? நான் இது எப்படி எழுதலாம்? 1 செகண்ட், நான் பெண்ணு மாற்றிக்கிறேன். எப்படி எழுதலாம்? A6 வந்து உங்களுக்கு 8,000. ஸோ அதை நான் எப்படி எழுதணும்னு சொன்னேன், a plus 5dன்னு எழுதணும் எப்போவுமே. அது ஏன் சார் 6 போட்டால் 5 போடுறீங்க? நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாவில் an equal to a plus n minus 1d தானே இருக்குது. அப்போ இங்கே என்னன்னா n minus 1d, அதோட முன்னாடி நம்பர் எழுதணும். 6னா 5dன்னு போட்டுருங்க. செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, 9th year the production was 11,300 சொல்கிறாங்களா. ஸோ ஐ கேன் ரைட் a9 is equals to 11,300
which means I can write A plus 8D equal to 11,300. இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மைனஸ் மைனஸ் மைனஸ், இது A மைனஸ் A கேன்சல் ஆகிடுமா? 5 மைனஸ் 8 எவ்வளோ? மைனஸ் 3D. இது உங்களுக்கு 3,300 வரும் மைனஸ் பண்ணிங்கன்னா. 8,000 11,300 இதுவும் மைனஸ் வரும். மைனஸ் மைனஸை கேன்சல். அப்போ D equal to 3,300 by 3, which is nothing but D equal to 1,100. D equal to 1,100 substitute in any one equation so that you will get your A value. சரிங்களா? ஸோ A value substitute பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A plus 5D. அப்போ 5 times 1,100 is equals to 8,000. So I will get A plus 5,500 equal to 8,000 கிடைக்கும். அப்போ A உடைய வேல்யூ இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம், which is nothing but 2,500. So A உடைய வேல்யூ 2,500, D உடைய வேல்யூ 1,100. Now the question is find the production in 8th year கேட்குறாங்க. Find the production in 8th year. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? A plus 17 போடுவீங்களா? A 8 அப்படின்னா I need to find A plus 7D கண்டுபிடிக்கணும். ஸோ A வந்து எவ்வளோ? 2,500 plus 7 into 1100 போடணும். So you are getting 2,500 plus 700 is nothing but 7,700. So your answer will be 10,200. Option D will be your answer. Answer is option D. புரிஞ்சுதா? அடுத்த சம் போயிடலாமா? 10th சம்மு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. சில பேர் யோசிப்பீங்க, இவ்வளோ பெரிய கொஸ்டினை வந்து இவங்க ஏன் சார் அப்ஜெக்டிவ்ல கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கொஸ்டினுடைய லெவல் அப்படின்றது அப்ஜெக்டிவ்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். பட் இது ஒரு 3 மார்க்குக்கு ஒர்த்தான ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டால் நீங்களால் போட முடியும்ல? போட முடியுதுண்ணா. நீங்கள் வந்து ஏன் 3 மார்க் கொஸ்டினை ஏன் 1 மார்க்கில் கேட்குறாங்க யோசிக்காதீங்க. சப்போஸ் இந்த கொஸ்டினை 3 மார்க்கில் கேட்டால் இதுக்கப்புறம் நீங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதை நான் MCQலேயே போட்டேன், அதனால எனக்கு 3 மார்க்கில் ஈஸியாக எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பாசிட்டிவாக யோசிக்கணும். சரியா? அடுத்து 11th கொஸ்டின் போயிடலாமா? யா, 11th கொஸ்டின். தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி. ஏபியோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஸோ சில பேர் ஏஎன் ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி போடுவாங்க, நீங்கள் அப்படியும் போடலாம். பட் அது இல்லை, எனக்கு டைரெக்டாக வந்து n வேணும் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தரம் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. n இஸ் ஈக்குவல்ஸ் டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை d plus 1. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ன்றது லாஸ்ட் டேர்ம், ஏ டி நமக்கு தெரியும். ஸோ இங்கே எல்ன்றது யாரு? 111. ஏன்றது 3. டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க, 3 இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 3 plus 1. ஸோ ஐ எம் கெட்டிங் 108 by 3 plus 1. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 3s are 9, ரிமைனிங் 1, 6 3s are 18. ஸோ 36 plus 1 உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி 37. சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு முடிஞ்சுது. ஸோ என்னக்கான ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் சப்ஸ்டிடியூட் தெம் ஹியர். போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். 11th ஈஸி தான். என்னக்கான ஃபார்முலா இதுதான் ஏபியில். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. A man starts repaying a loan with the first monthly installment of 1,000. If he increases installment by rupees 50 every month, what amount will he pay in the 30th installment? ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 1000 வந்து பே பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில். அப்புறம் எவ்ரி மந்த் வந்து rupees 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 1000 கட்டுறாருன்னா அடுத்த மந்த் 1050 கட்டுறாரு, அதுக்கு அடுத்த மந்த் 1100 கட்டுறாரு, அதுக்கு அடுத்த மந்த் 1150 கட்டுறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது 30வது மாதம் எவ்வளவு கட்டுறாருன்னு கேட்குறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எஸ், ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நானும் போட ஆரம்பிச்சிடறேன் ஒரு பக்கம். ஈஸி 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 பிஸி. ஸோ ஏஎன் ஃபார்முலா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 டைம்ஸ் டி. ஸோ ஏ உடைய வேல்யூ 1000, n மைனஸ் 1, ஸோ 29 டைம்ஸ் 50. சரியா? அப்போ 1000 பிளஸ் 29 50 எவ்வளோமா? 35, 150 ஒரு நான் கம்மி பண்ணோன்னா 145. ஸோ 145 ஒரு 0. இது ஆட் பண்ணிங்கன்னா 2450. உங்களுடைய விடை 2450. ஆப்ஷன் பி. கரெக்டாக போட்டு டிக் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12 பக்கத்தில் டிக் போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இந்த என்டையர் செஷனுமே நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்.
நீங்கள் சும்மா வந்து அப்படியே என்னை போட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோ யூஸ். திரும்ப சொல்கிறேன், நோ யூஸ். நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் கரெக்டாக போடுங்கன்னு கூட சொல்ல, நீங்கள் ட்ரை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 13வது கேள்வி. இது நம்ம ஆரம்பத்திலே போட்டுட்டோம். கே போட்டோம்ல, அதே சம்மு தான். நம்ம இன்னைக்கு போட்ட கொஸ்டினுடைய செகண்ட் கொஸ்டினே கே வச்சு போட்டோம்ல, அதே தான் இங்கே பாருங்க. அதுக்கு பதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ term 2 minus term 1 is equals to term 3 minus term 2. அதே அங்கே போட்டு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. we know that AP-ல term 2 minus term 1 will be equal to term 3 minus term 2. அப்புறம் என்ன பண்ணலாம்? 6x minus 2 minus 8x plus 4 is equals to 2x plus 7 minus 6x minus 2. இவ மைனஸ் எல்லாம் உள்ள கொண்டு போங்க, லீனியர் ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ணுங்க. எஸ், ஸோ 6x minus 2 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்னவா மாறும்? minus 8x minus 4 is equals to 2x plus 7. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா minus 6x plus 2ன்னு வந்துடும். ஸோ 6x minus 8x is minus 2x. minus 2 minus 4 is minus 6. 2x minus 6x is minus 4x. 7 plus 2 is 9. ஸோ அரேஞ்ச் பண்ணுங்க ஒரே பக்கமா. minus 4x இப்படிக்கா வந்ததுன்னா plus 4x. இந்த minus 2x அப்படியே இருக்கட்டும். minus 6 அப்படிக்கா போச்சுன்னா plus 6. அப்போ உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். 2x equal to 15. அப்போ x equal to 15/2. ஆப்ஷன் இங்க இல்லையே. ஆமா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் 15/2மா. 15/2 தானே வருது. யாருக்காவது வேற ஆன்சர் வருதா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏமா, 15/2. ஆனால் மைனஸ்ல வருதோ? இல்லையே, ப்ளஸ்ல தான் வருது எல்லாமே. இல்லை, minus 4x, 6 minus 8, minus 2, minus 6 எல்லாமே கரெக்டாக தான் இருக்குல்ல. மேபி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஆன்சர் வருது, இல்லை நான் தப்பாக போட்டிருக்கேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் மேக்ஸிமம் தப்பாக போட மாட்டேன், பட் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் எல்லாமே கரெக்டு தான். மைனஸு ப்ளஸ்ஸு 7 2 9 4 2 6 இப்படிக்கா வந்தால் மைனஸு, அப்படிக்கா போனால் ப்ளஸ்ஸு, எல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆன்சர் வந்து 15/2 தாம்மா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேபி 15/2 இருக்கலாம். அதனால் யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ எரருக்கு மன்னிக்கவும். நெக்ஸ்ட் 14வது கேள்வி. இன்னும் 6 கொஸ்டின் தான் இருக்குது. டக்கு டக்குன்னு முடிக்கலாம். கெட் ரெடி. இது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். தி நம்பர்ஸ் -11, -7, -3, 1, 5 ஆர். ஏ வந்து என்ன இருக்கு? இது ஏபியா? முதல்ல இது ஏபியா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? term 2 minus term 1 -7 minus of -11 will be +11, so 4 வருது. அடுத்து term 3 minus term 2 -3 minus of -7 will become +7, so 4 வருது. ரெண்டு வச்சு சொல்லிடலாமே சார்னு யோசிப்பீங்க. நோ, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவலாக கொடுத்துட்டு 3ஆவதோ இல்லை 4ஆவதோ தப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 minus of -3 will become 1 + 3 தான் 4 வருது. அடுத்து 5 - 1 எனக்கு 4 தான் வருது. ஸோ இது ஏபி வித் டிஃபரன்ஸு 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் உங்களுடைய சரியான விடை. 14வது கொஸ்டின் ஒரு SMSW கொஸ்டின், சப்பமேட்ரு சால்ட் வாட்டர் கொஸ்டின். அதான் நான் சொன்ன அந்த ஷார்ட் ஃபார்ம், சப்பமேட்ரு சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட் 15வது பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். 15 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சம்மு கொடுத்துட்டு nth டேர்ம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதானே? அதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த சம்மு கேன் யூ ட்ரை பை யுவர் செல்ஃப்? ஃபார்முலா என்னது? SN - SN - 1 இதுதான் AN. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதுக்கு முந்தின இதே மெத்தடில் வந்த சம்மு நீங்கள் போடலைன்னா கூட பரவாயில்ல, இந்த சம்மு நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், நானுமே போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். போடுங்க SN. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். 5n - n² மைனஸ் 5 டைம்ஸ் n-க்கு பதிலாக n - 1 மைனஸ் n-க்கு பதிலாக n - 1 த ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. SN-லேருந்து SN - 1 வரைக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா, ஒரு டேர்ம்லேருந்து அதுக்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும் நீங்கள் டோட்டலில் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஜென்ரல் டேர்ம் AN கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், ப்ராக்கெட் வெளியில் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபை பண்ணோம். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5n - 5 வரும். இந்த மைனஸ் உள்ளே போச்சு. n - 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கையோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ n² ப்ளஸ் 2n ப்ளஸ் ஆர் -1ன்னு வரும். இது -1 வரும். இப்போ என்ன ஆகும்? 5n - n² மைனஸ் n². 5n + 2n இஸ் 7n வருமா?
ப்ளஸ் 7n மைனஸ் 5 மைனஸ் 1 மைனஸ் 6ன்னு வரும். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக போடுங்க. மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ப்ளஸ் n ஸ்கொயராக வந்துடும். மைனஸ் 7n ப்ளஸ் 6ன்னு வரும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கேன்சல். அப்போ 5n 7n மைனஸில் இருக்குது. ஸோ யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 2n ப்ளஸ் 6ன்னு வருது. which is nothing but 6 மைனஸ் 2n தான். அப்போ உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மைனஸோ ப்ளஸோ மாற்றி போட்டிங்கன்னா கூட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேறு ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். அங்கே பாருங்கள், அவங்க ஆப்ஷன் பிலேயே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 6 + 2nலாம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் தப்பு பண்ணினா கூட வேற ஒரு ஆன்சருக்கு போயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். சிம்பிளில் தப்பு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பாருங்கள். இஃப் nth term is 3p minus 1 by 6, then find the sum of n termsன்னு கேட்குறாங்க. இது எப்படிமா போடணும்? எனி ஐடியா? இது எப்படி போடணும்? ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஒரு nth டேர்ம் கொடுத்துட்டு they are asking us to find the sum கேட்குறாங்க. எனி ஐடியா how to do this question? யா, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். டேக் யுவர் டைம். யோசிச்சிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கான ஃபார்முலா எழுதுங்க. எஸ்என் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? n/2 ஆஃப் 2a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம்ஸ் டின்னு தெரியுமா? இதான ஃபார்முலா நமக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம் கவனிங்க. n/2 ஆஃப் இந்த 2aவை நான் a ப்ளஸ் n மைனஸ் 1 டின்னு போடலாமா? புரியுதா? பாருங்க என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஏதாவது பண்ணியிருக்கேன். 2aவை a ப்ளஸ் n போட்டிருக்கேன். ஏன் சார் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் உங்களுடைய an டேர்ம் தானே. a ப்ளஸ் n மைனஸ் 1 அப்படின்றது உங்களுடைய an ஃபார்முலாவா? அப்போ an தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஏவுக்கு என்ன சார் பண்ணுவீங்கன்னா, a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே. எஸ். இப்போ நல்லா கவனிங்க. an வந்து உங்களுக்கு 3n மைனஸ் 1/6 அப்படின்னா, அதாவது அங்கே பீல கொடுத்துருக்காங்க, நான் என்னல போடுறேன், ரெண்டும் ஒன்று தான். a1 வந்து உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் டேர்மா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 3 டைம்ஸ் 1 is 1. ஸோ 3 minus 1/6 will give you minus 2/6, which is nothing but what? 2/6, which is nothing but 1/3. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஃபார்முலாவில் n/2 அப்படியே இருக்கட்டும். ஏவுக்கு பதிலாக 1/3யும் இதுக்கு பதிலாக இதையே நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஜென்ரல் டேர்ம் an கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 3 டைம்ஸ் n மைனஸ் 1/6. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த கடைசியாக எழுதணும்ல, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஐ வாண்ட் யூ டு ட்ரை. ஸோ இது 3 6 எல்சிஎம் பண்ணுறேன். இது 2 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் n/2 ஆஃப் 2 ப்ளஸ் 3n மைனஸ் 1/6ன்னு கிடைக்குது. விச் இஸ் நத்திங் பட் n/2 ஆஃப் 2 மைனஸ் 1 என்ன? 1 தான். அப்போ 3n ப்ளஸ் 1/6. சரியா? ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. n டைம்ஸ் 3n ப்ளஸ் 1/2 6 ஆர் 12. உங்களோட ஆன்சர் அல்வா மாதிரி ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துட்டாங்க. சம்மு முடிஞ்சது. ஸோ இந்த செஷனில் நம்ம 2 விஷயம் கற்றுக்கணும். ஒன்று, ஏஎன் எஸ்என் கொடுத்தா எப்படி ஏஎன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? எஸ்என் மைனஸ் 1. ஐ திங்க் போன சம்மே தான், இங்கே தான் பண்ணோம். அதுவே எஸ்என்லேருந்து ஏஎன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏஎன்லேருந்து எஸ்என் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு இந்த சம்மில் கற்றுக்கிட்டோம். புரிஞ்சுதா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூலில் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, நிறைய தெரியும். எடுத்துருக்காங்கன்னா கிரேட், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நம்ம போடணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். காமன் டிஃப்ரென்ஸ். இது என்னமா அதே கொஸ்டினா? ஃபர்ஸ்ட் சம் இதே மாதிரி தான் இருந்தது. ஓகே, இல்லை காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சம் இன்னைக்கு போட்டோம் அதே மாதிரி தான். ஸோ இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணால் காமன் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ 1 மைனஸ் p/p மைனஸ் 1/p. ஸோ விச் கேன் பி ரிட்டன் as 1 மைனஸ் p மைனஸ் 1/p. டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மேலே கிளப் பண்ணிடுறேன். 1 மைனஸ் 1 கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது மைனஸ் p/p. இதுவும் கேன்சல் ஆனால் -1. ஆப்ஷன் சி. 30 செகண்ட் கூட ஆகலை. இந்த சம்மு போகிறதுக்கு 30 செகண்ட்ஸ் கூட ஆகலை. சிம்பிளாக அசால்ட்டாக போடணும். டப்பா கொஸ்டின், SMSW கொஸ்டின் இதெல்லாம். 17வது ஜஸ்ட் மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுத போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 18வது பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n ஆர் தீஸ் 2 APs ஆர் ஈக்குவல். ஸோ 52, 54, 56 அப்படின்னு நம்பர் போயினே இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று 4, 12, 20ன்னு போய்கினே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல
அவங்களுடைய டேர்ம் ஈக்குவல்ன்றாங்க. அது எத்தனாவது டேர்ம் அதான் கேள்வி. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய நம்பர் ஈக்குவல், அது எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, ஏஎன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி. அப்போ லெஃப்டில் உங்களுக்கு ஏ உடைய வேல்யூ 52, டி உடைய வேல்யூ 4 போகுது. இந்த சீக்வன்ஸுக்கு ஏ உடைய வேல்யூ 4, டி உடைய வேல்யூ 88 போகுது. சரியா? அப்போ இதுக்கு நான் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க நீங்க? 52 பிளஸ் n மைனஸ் 1 டைம்ஸ் 4. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஏ பிளஸ் என் மைனஸ் 1 ஃபார்முலா இருக்குல்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். A1 டிஏ மட்டும் போட்டேன், என்ன தான் நமக்கு வேணும் இல்லை, அதான் என்ன அப்படியே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே ஏ யாரு 4 பிளஸ் n மைனஸ் 1 8. ஏன் ஈக்குவல் போட்டேன், அவங்களே கொடுத்துருக்காங்க ரெண்டு சீக்வன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல ஈக்குவலாக இருக்குன்னு. இதை சால்வ் பண்ணுங்க, யூ ஆர் கெட்டிங் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் நான் கொடுத்துட்டேன், சால்வ் பண்ணி போடுங்க பார்ப்போம். ஸோ 52 பிளஸ் இது அப்படியே இருக்கட்டும், n மைனஸ் 1 இதா ஓகே. நான் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 4 இந்த பக்கம் வந்துடும், அப்போ 52 மைனஸ் 4. இது அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா n மைனஸ் 1 8 மைனஸ் n மைனஸ் 1 4. 52 மைனஸ் 4 என்ன 48 வருமா? 8ல 4 போச்சுன்னா 4. ஸோ 4 டைம்ஸ் n மைனஸ் 1. புரியுதா? எஸ் ஆர் நோ? இது கேன்சல் பண்ண முடியும்ல, இந்த மாதிரி பண்ணலாம்ல. ஸோ ஐம் டூயிங் த கேன்சலேஷன் டைரக்ட்லி. சரியா? அப்போ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 12 வரும். ஆனால் ஆன்சர் 13 வச்சு வருது, ஏன் இங்கே வரல? டூ வி டிட் எனி மிஸ்டேக்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஹேவ் வி டன் எனி மிஸ்டேக் ஹியர்? 4 அந்த பக்கம் போகுது, 52 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். 52 மைனஸ் 4 48. ஐ திங்க் ஆப்ஷன் தப்பா ஒருவேளை. ஐ வில் செக் திஸ் கொஸ்டின்மா. ஏன்னா இந்த 4 இங்கே கேன்சல் பண்ணால் 12 வருதா? n மைனஸ் 1 12னா அப்போ n வந்து 13, விச் இஸ் நாட் தேர் இன் த ஆப்ஷன். ஸோ கைண்ட்லி அகெயின் அப்பாலஜிஸ். ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் நடந்திருக்கா, இல்லை கொஸ்டினே ஏதாவது தப்பான்னு தெரியலையே. இந்த கொஸ்டின் கரெக்டு தான், நான் போட்டதும் கரெக்டு தான். நான் போட்டது கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் தானம்மா, கரெக்டாமா நான் போட்டது? எங்கே மிஸ்டேக் பண்ணுங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன், எனக்கு ஆன்சர் n = 13 வருது. ட்ராப் யுவர் ஃபீட்பேக்ஸ் இன் த கமெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. 18வது. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. 19வது ஈஸி, வெரி ஈஸி. ஹவு மெனி 2 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 6ன்னு கேட்குறாங்க. ஸோ 6 டேபிளில் 2 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட்டு யார் வருவா? 12, அடுத்து 18, 24. கடைசி நம்பர் யார் வருவா? எனி ஐடியா? கடைசி நம்பர் 6 டேபிளில் வர நம்பர் யார்? 99 வருமா? ஆட் நம்பர், ஈவன் டேபிள் வராது. நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? எனி ஐடியா? கடைசி நம்பர் விச் கம்ஸ் இன் 6 டேபிள் 98ஆ? 98ஆ, 97ஆ, 96ஆ? எஸ் 96ன்னு வரும். கடைசி நம்பர் 2 டேபிள் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன தானே கேட்குறாங்க, ஹவு மெனி நம்பர்ஸ் தானே கேட்குறாங்க. ரொம்ப இங்கே முடிச்சாச்சு சம். 15 நம்பர் வரும். n = லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை d + 1. இதான் நான் சொன்னது ஃபர்ஸ்டே கொடுத்த ஃபார்முலா. அப்போ 96 மைனஸ் 12 பை டிஃப்ரென்ஸ் வந்து 6 + 1. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 84/6 + 1, விச் இஸ் நத்திங் பட் வாட்? 24ஆ 14ஆ? 14 + 1. ஸோ your ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 15 தான் உங்களுடைய ஆன்சர். 15 நம்பர் மா, சிம்பிளாக லாஜிக்மா. இந்த ஏபி கான்செப்டே விட்டுருங்க. நமக்கு என்ன தெரியும், தெரியுமா தெரியாதா? 16 6 எவ்வளோ? 96. அப்போது 16 நம்பர் 6 டேபிளில் வருது. அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 6 மட்டும் தான் சிங்கிள் டிஜிட், மற்ற எல்லாம் டபுள் டிஜிட் தான். அப்போ அது 1 மட்டும் மைனஸ் பண்ணுறேங்க. 16 - 1 15. சிம்பிள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் ஏபியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா டேபிள்ஸ் தெரியனால பண்ணிடலாம். ஆனால் 6 டேபிள் தான், நான் அசால்ட்டாக போட்டுடலாம். 19 கொஸ்டின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் நான் ஆன்சர் சொல்ல போகிறது இல்லை. எஸ், நான் ஆன்சர் சொல்ல போகிறது இல்லை. ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபைண்ட் அண்ட் கமெண்ட் த ஆன்சர். டக்குன்னு இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி குரோமுக்கு போயிட்டு இருப்பீங்களே கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு, கரெக்டா? ஏதாவது பண்ணுங்க. பட் ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் நேம். வித் யுவர் நேம். த ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன் அசோசியேட்டட் வித் ஃபைண்டிங் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர். எஸ், என்ன ஆன்சரோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 20 சம்மில் எந்த சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, எந்த சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது கமெண்ட் பண்ணுங்க.
20 கொஸ்டின்ஸில் நீங்கள் எத்தனை கரெக்டாக போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் நேமோடு பண்ணணும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெக்கார்டு செஷன் தான். நான் லைவ் வரதுக்கும் தயாராக தான் இருக்கேன். பட் எனக்கு நீங்கள் லைவ் வருவீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் அதையும். ஓகேங்களா? ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கமெண்ட் இட். அதர்வைஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைவ் செஷன் ஃப்ரம் மீ. இந்த மாதிரி நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் ஐ வில் ப்ரிப்பேர் ரெக்கார்டட் வீடியோ, ஐ வில் போஸ்ட் இட் டு யூ. இது எல்லா சாப்டரும் நான் போடுவேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 மார்க்கும் இல்லாமல், அதாவது எம்சிக்யூன்னு இல்லாமல், ஐ வில் பி ரெகுலர்லி போஸ்டிங் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் இன்க்ளூடிங் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஆல்சோ. இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோவுக்கு பிரிங் மோர் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்மே நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப் ஃப்ரம் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் யாரும் இப்போ கொஸ்டின்லாம் காப்பி பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புனீங்கன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கார்த்திக் மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே நிறைய சம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1300 வீடியோஸ் நான் சேனலில் போட்டிருக்கேன் சிங்கிள் ஹேண்டடாக, வித்தவுட் எனி ஒன் ஹெல்ப் ஃப்ரம் யூ ஆல் நோ மெனி யூடியூப் சேனல்ஸ். அங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் நான் சிங்கிள் ஹேண்டடாக ஐ ஹவ் போஸ்டட் மோர் தென் 1300 வீடியோஸ். ஸோ என்னுடைய ஒர்க்கை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். வேறு ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். இங்கே காட்டுற இந்த வீடியோஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பை பை.